ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன சர்ப்ரைஸான விஷயங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்றத நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக யூனிக்கான ஒரு ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்கள் முழு பலன்களையும் பெறும்படி கேட்டுக்கொண்டு நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புது வீடியோக்களும் உங்கள் மொபைல் தேடி தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக அது அமையும். வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் மார்ச் மாதம் 1 தேதி 2024 வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் மாசி மாதம் 18ஆம் நாள். இன்றைய தினம் தேய்பிறை சஷ்டி தினங்க. முருகன் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று. மேலும் தேய்பிறை சுபமுகூர்த்த நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைந்துள்ளது. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நம்ம தனுசு ராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்துல இந்த தினம் ராசி அதிபதி இருக்கிறது. நல்ல யோகமான ஒரு அமைப்புங்க. மேலும் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது தனுசு ராசி என்பவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய கோபங்கள் எல்லாமே குறைந்து சாந்தம் பெருகக்கூடிய ஒரு சிறந்த அமைதியான ஒரு நாளுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரியங்களில் அதிகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் பெரும்பாலானவை சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்னைக்கு உங்கள் சக்ஸஸ் ரேட் சூப்பராக இருக்குங்க. அதன் காரணமாக உங்கள் மீது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். புதிதாக தன்னம்பிக்கை பெருகக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் நீங்கள் இன்னைக்கு அமைய பெறுவீங்க. எனவே அற்புதமான ஒரு நாள். அதன் மூலமாக உங்களது மனக்கோபங்கள் எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. கவலையில் இல்லாமல் கோவப்படாமல் உங்கள் வேலைகளை ஜாலியாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அதன் மூலமாக உருவாகும். எனவே நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நிறைய வெற்றிகளை பெறுவீங்க. உற்சாகம் மற்றும் சுறுசுறுப்பு கூடும் ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். எதிர்பார்த்த சில காரியங்கள் சிறப்பாக கைகூடி இன்றைய தினத்தை உங்களுக்கு குதூகலமான ஒரு நாளாக மாற்றித்தர காத்திருக்குங்க. அதனால நீங்க சும்மாவே இருக்கக்கூடாதுங்க. ஒரு லிஸ்ட்டை போட்டு நிறைய காரியங்களை இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டு நீங்க ஒவ்வொன்றா நீங்க ட்ரை பண்ணுங்க. பெரிய ஆதரவு உங்களுக்கு நிறைய கிடைக்கும். நிறைய வெற்றிகள் கிடைக்கும். குறிப்பாக உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையான உதவிகளையும் நல்ல ஆதரவையும் தருவாங்க. அது உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்று தருந்து உங்களுக்கு இன்றைய தினத்தை இன்னும் குதூகலமான மகிழ்ச்சியான நாளாக மாற்றி தருங்க. இன்றைய தினம் காஸ்ட்லியான சில பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. அந்த மாதிரி விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் போன்ற சில பொருட்களையும் அல்லது ஏதாவது எலக்ட்ரானிக் கெஜெட்ஸ் வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள் என புதிதாக சில பொருட்சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது. எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். ஆடம்பரமான சில பொருட்களை கூட வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு பெருமைமிக்க நல்ல தருணங்கள் வந்து சேருங்க. யாரெல்லாம் கமிஷன் பேசிஸில் ஒர்க் பண்ணுறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்குங்க. கமிஷன் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் அலுவலக பணிகள் மூலமாக புதிதாக சில பொறுப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதை சிறப்பாக ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள். மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்கள் காரியங்களை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து நீங்கள் சிறப்பான நல்ல மதிப்பை உருவாக்கி கொள்ள முடியுங்க. உடம்புல இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கி உடல் நல்ல ஒரு தெளிவான சூழ்நிலைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அதன் மூலமாக உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு உற்சாகம் பெறுவீங்க. சந்தோஷம் அதிகரிக்கும். மேக்ஸிமம் இன்னைக்கு நிறைய காரியங்களை ட்ரை பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் உணர்ச்சி வசப்படக்கூடாதுங்க. உணர்ச்சிகளுக்கு ஆட்படக்கூடிய இந்த இயல்பு காரணமாக உங்களுக்கு சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்படலாங்க. அதனால நீங்க இன்றைய தினம் கண்டிப்பாக உணர்ச்சி வசப்படாம நிதானித்து பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. இன்றைய தினம் வேலையில்லாத நண்பர்கள் எல்லாம் புதிதாக வேலை வாய்ப்பை பெற முடியுங்க. நல்ல ஜாப் நல்ல சேலரியோடு கிடைத்து நீங்க செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால உங்களுடைய பொருளாதார நிலை கண்டிப்பாக உயரும். தொலைதூர சில சொந்த பந்தங்கள் மூலமாக நல்ல செய்திகளை வந்து சேர்றதுனால அதன் மூலமாக உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே சந்தோஷப்படக்கூடிய நல்ல தருணங்களும் இன்னைக்கு வந்து சேருங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் எந்த விதமான கருத்துக்களை உங்கள் காதலர்கிட்ட தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அது இன்றைக்கே சொல்லிடுறது உங்களுக்கு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக அமைங்க. நாளை அப்படின்றது லேட் ஆயிரும். அதனால் உங்கள் கருத்துக்களை மனதில் பற்றக்கூடிய அந்த கருத்துக்களை நீங்கள் சொல்ல விரும்பக்கூடிய கருத்துக்களை இன்றைக்கே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் உங்கள் பிளான் படி உங்களது மனக்குறந்த காதலரை சில விஷயங்களை செயல்பட வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குங்க. இருந்தாலும் உங்களால் முடியும். அந்த தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. வெற்றிகள் இன்றைக்கி உங்களுக்கு சேரும். காதல் வாழ்க்கை உங்களுக்கு மிக இனிமையாக மாறுங்க. இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களுக்கோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கோ நீங்கள் போதுமான நேரத்தை ஒதுக்க முடியல அப்படின்னா அதுக்காக நீங்கள் வருத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு உருவாகும். அதனால நேர மேலாண்மையுடன் எந்த காரியங்களும் எப்போ செய்யணுங்கிற ஒரு திட்டமிடலை மேற்கொண்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்களால் நிறைய காரியங்களை இன்னைக்கு முடிச்சுட்டு
பலருடைய பாராட்டுகளை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருவதற்காக அது ஒரு காரணியாக அமையுங்க. எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் திருமணமானவர்களுக்கு திருமண வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாகவே இருக்குங்க. உங்கள் திருமணமானவர்களுடன் இன்றைய தினம் நேரத்தை நீங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்கள் வாழ்க்கை துணை கூட உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வது உங்களுக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா சில விஷயங்களை உங்கள் வாழ்க்கை துணைக்கு புரிய வைக்கிறதுல நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படுங்க. அதனால உணர்ச்சி வசப்படாமல் பேசுங்க. நல்ல டெக்னிக்காக எப்படி டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லித் தருவாங்களோ அந்த மாதிரி உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை உங்கள் வாழ்க்கை துணைகிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அந்த யுக்திகளை இங்கே கையாளுங்க. இன்றைய தினம் நல்ல ஒரு நாளுங்க. உங்கள் மீது தேவையில்லாத விமர்சனங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கி விடுங்க. அதனால உங்களுக்கு சந்தோஷம் கூடும். பொது நலத்தில் அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் தொழில் வளர்ச்சி ரொம்ப திருப்திகரமாக அமையுங்க. இன்றைய தினம் உங்களது எதிரிகள் தொல்லை நீங்குங்க. பொருளாதாரர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய யோகம் இருக்கிறது. பெரிய சான்றோர்கள், பெரிய மனிதர்கள், சொசைட்டிலேயே பிக் ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஐபிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு நிறையவே இருக்குங்க. எனவே சிறந்த ஒரு நாள். பொருளாதார நிலை உயரும், காரிய வெற்றிகள் அதிகரிக்கும். அதனால நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. வெற்றிகரமான மகிழ்ச்சியான நாளுங்க இன்றைய தினம். ஆரோக்கியமான நாள். எல்லா வேலைகளும் டைமிங்க்கு முடிக்கிறதுக்கு நீங்கள் இன்றைய தினம் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உத்தியோக பணிகள் எல்லாமே அழகாக முடிக்க முடியும். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் ஒயிட் கலர் பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 7 இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையுது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நான் தனுசு ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்கள் காரியங்கள் எல்லாமே சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு நல்ல யோகம் இருக்குங்க. உங்களது உடன் பிறந்த சகோதரிகள் மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள் உங்களுக்கு நல்ல ஆதரவு தருவாங்க. எனவே உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட நீங்கள் உங்கள் பிளானை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி அதற்குண்டான நல்ல மதிப்பு மரியாதையும் மேலும் நல்ல உதவிகளையும் நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும். பெற்றோர்கள் ஆதரவு கூடக்கூடிய ஒரு நாளுங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கமிஷன் சார்ந்த பேசிஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அதிகமாக கிடைக்குங்க. எனவே இன்றைய தினம் லாபகரமான ஒரு நாள். மேலும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் உங்களுக்கு நல்ல கெத்தான மதிப்பு உயரக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாளுங்க இன்றைய தினம். உத்திராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனை எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால ஆரோக்கியம் தெளிவாக மாறுங்க. மனதளவில் புதிய தன்னம்பிக்கை உங்களுக்கு உருவாகும். இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கோபம் சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு குறையுங்க. கோபப்படாமல் சாந்தமாக இன்றைய தினத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.